ஒரு சைடு தமிழ்நாட்டில் நடிக்க வந்தவங்கலாம் அரசியல் வந்ததுனால பல பேர் இறக்கப்பட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு மக்களுக்காக நடிக்க வராங்க சில பேர். அதை பார்க்க போகிறப்பையும் மக்கள் வந்து இறந்து போகிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்களோட போயிருக்காங்க. எப்படி இந்த மாதிரியான ஒரு கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு குழந்தைங்களை கூப்பிட்டு போனாங்க அப்படின்றதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. திரை பிரபலமாக இருக்கலாம், அரசியல் பிரபலமாக இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்பொழுது உங்களுடைய ப்ரெசன்ஸ்ன்றது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படணுன்றதை நம்ம சொல்லக்கூடியது. நீங்கள் ஒரு தலைவர் இறந்தாலும் சரி, இல்லை ஒரு தலைவருக்கு பிறந்த நாளைக்கு கூட்டம் கூட்டினாலும் சரி, இல்லை ஒரு திரைப்படத்துக்கு வந்தாலும் சரி, முதல்ல அங்கே வந்து பிரச்சனைக்கு உள்ளாகிறது யார் அப்படின்னா காவல்துறை தான். 4 மணிக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஷோ போடுறீங்கன்னா 3 மணிக்கு எங்கள் காவல்துறை ஆஜராகும். நடிகர்கள் மேலே குற்றம்ன்றதை விட கூடுதல் பொறுப்பு இருக்குன்றங்க. ரைட்டு, உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குன்றதை நான் உணர்த்துறேன். நீங்கள் அந்த தியேட்டரில் நீங்கள் போய் உட்காந்ததுனால ஒரு ஃபேமிலி அழிஞ்சு போச்சா? 100 கோடி 200 கோடி சம்பாதிச்சுட்டு போகிறதுக்கு நீ ஏன் உயிரை பணம் வைக்கிற? இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நீ நம்ம கூட கிஷோர் கேசம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். ஒரு சைடு தமிழ்நாட்டில் நடிக்க வந்தவங்கலாம் அரசியல் வந்ததுனால பல பேர் இறக்கப்பட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு மக்களுக்காக நடிக்க வராங்க சில பேர். அதை பார்க்க போகிறப்பையும் மக்கள் வந்து இறந்து போகிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நீங்கள் இப்போ இந்த ரீசெண்டான புஷ்பா திரைப்படம், ஆமாம், புஷ்பா தான் சொல்கிறேன். இது ஹைதராபாத்தில் நடந்த சம்பவத்தை சொல்கிறீங்க இல்லையா? இப்போ ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபிலிம் கிரேஸ் அப்படின்றது இருக்கோ, அதே மாதிரி ஆந்திராவில் இன்னும் கூடுதலாகவே அந்த கிரேஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அது அவங்களுடைய படம்லாம் ரொம்ப வாய்ஸிஃபரஸாக வேறு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அந்த சூழலில் தான் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வெளிவந்த படம் அது. ஏன்னா அந்த முதல் சீரீஸாக புஷ்பா அது வந்து மிகப்பெரிய ஹிட்டான காரணத்தினால இது அதை விட பெரிய ஹிட்டாக இருக்க போகுது, இது பிளாக் பஸ்டராக இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து நிறைய இருந்தது. அதன் அடிப்படையில் தான் இவங்க போயிருக்காங்க. எல்லாருமே வந்து ஃபஸ்ட் ஷோ அப்படின்றது ஒரு கலாச்சாரமாக இன்றைக்கி மாறிடுச்சு இல்லையா? ஸோ அப்படி போகும்பொழுது தான் அதில் அவர் இருந்த தியேட்டரில், அதாவது அந்த நடிகர் அல்லு அர்ஜுன் இருந்த அந்த தியேட்டருக்கு வெளியில் ஒரு ஷோ முடிச்சுட்டு வெளியில் வராங்க, இன்னொரு ஷோவுக்கு உள்ளே போகிறவங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடைப்பட்ட இடத்துல தான் அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான். அது பாவம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்களோட போயிருக்காங்க. எப்படி இந்த மாதிரியான ஒரு கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு குழந்தைங்களை கூப்பிட்டு போனாங்க அப்படின்றதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது எப்படி இருக்கும். ஃபஸ்ட் ஷோன்றது முழுக்க அது ரசிகர்களுக்காக அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் இங்கேயே விஜயோ அஜித்தோ இவங்க படங்கள் வருது அப்படின்னா கூட உங்களுக்கு முழுக்க அந்த ஃபஸ்ட் ஷோன்றது ரிசர்வ்டு ஃபார் ரசிகர்கள். அவங்க ஏற்கனவே பிளாக் புக்கிங் பண்ணிவிடுவாங்க, அவங்க தான் முதல்ல பார்ப்பாங்க. இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் வருது அப்படின்றதே கொஞ்சம் அடுத்த ஷோவில் தான் வர ஆரம்பிப்பாங்க, இல்லை வீக்கெண்டாக ஒரு சண்டே அந்த மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணி போவாங்க. அப்படி இருக்கும்பொழுது இதில் எப்படி போய் சிக்கினாங்கன்னு தெரியல. பட் அன்ஃபார்ச்சுனேட் தட் அந்த நடிகர் வந்து அவருக்கு தெரியும் எந்த மாதிரியான ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஸி இருக்குது அந்த படத்துக்கு அப்படின்னும்போது அவர் போய் அந்த தியேட்டரில் போய் உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை, ரசிகருடைய ஒரு மனநிலையை அவர் புரிஞ்சுக்கிறதுக்காக போயிருக்கலாம். ஏன்னா புஷ்பா 1 வந்து ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்லப்படுது. மிகப்பெரிய ஹிட் ஆனாலும் மக்கள் மத்தியில் படம் வந்து டல்லான ஒரு போக்கில் இருந்தது. 2 வந்து அப்படி இருக்காதுன்னு சொல்லி டேரக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால சரி மக்களோட பல்ஸ் பார்க்கலாம்னு சொல்லி போயிருக்கலாம்ல. அது என்ன காஸ்ட் உங்களுக்கு தெரியும்ல, அங்கே எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். இல்லை, அதே சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்குது. விஜய் படம் வெளியாகும்போது கூட இதே மாதிரியான இறப்புகள் வந்து நடக்குது. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஷோ அப்படின்றதே இது ஒரு திணிக்கப்பட்ட கிரேஸ். அந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி திரைப்படங்களுக்கு வந்துட்டு காலங்காலமாக இந்த மாதிரி திரைப்படம் வந்தால் உடனே போய் டிக்கெட்டு வாங்கணும், பிளாக்கில் வாங்கி போகணும். இதெல்லாம் வந்து இருந்துகிட்ருக்க விஷயந்தான். இந்த பூமர் மாதிரி நான் பேச விரும்பலை, நீங்கள் போகக்கூடாதுன்ட்டுலாம் நான் சொல்ல விரும்பலை வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு கிரேஸ் இருக்க தான் செய்யுது. பட் அது இளைஞர்கள் நிறைய பசங்கள்லாம் போகிறாங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கட்அவுட் கலாச்சாரம், கட்அவுட் வைக்கிறது, அந்த கட்அவுட் மேலே ஏறி நிற்கிறது, அதுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதிகம் ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடும் பொழுது என்ன, அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் வருது. பட் அஜித் பார்த்தீங்கன்னாக்கா ஒருபடி மேலே போய் அவர் இந்த ரசிகர்கள் அப்படின்றத எனக்கு வந்து நீங்கள் உங்கள் மனசளவில் ரசிகர்களாக இருங்க, ஒரு ஃபேன் கிளப் அப்படின்னு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. விஜய் அப்படி இல்லை. பட் அவர் தான் இப்போ திரைப்படங்களில் நடிக்க போகிறத குறைச்சிட்டாரு, நிறுத்திட்டாருன்னு சொல்லலாம். ஒரே ஒரு படம் தான் அவருக்கு இருக்குது, அந்த ஒரு படத்தோடு அவர் முடிச்சுக்கிறார்.
இதையெல்லாம் கடந்து நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இதில் எவ்வளோ அப்பாவி மக்கள் வந்து இதில் சிக்கிறாங்க அப்படின்றது. இது மக்களோட தவறு தானே. இது நம்ம கொண்டு போய் அல்லு அர்ஜுன் மேலே விஜய் மேலே வைக்கிறதுல என்ன நியாயமா இருக்கும்? மக்களுடைய தவறு தான் இல்லைன்னு சொல்ல. பட் இதில் நான் வந்து ஸ்கொயராக பிளேம் அல்லு அர்ஜுன். பிகாஸ் அவர் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ரோஹிணி தியேட்டரில் ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி இருக்கும்? இல்லை கரெக்டு. அங்கே வந்து விஜய் வராருன்னு வைங்க, அவருடைய படத்துக்கு விஜய் வந்து அங்கே வராருன்னா கண்டிப்பாக அங்கே ஸ்டாம்பீட் நடக்கும். இல்லை சார், இப்போ புயல் வந்தது இல்லை, புயலுக்கு போகாதீங்கன்னு கவர்மெண்ட் அறிவிப்பு தான் கொடுக்க முடியும். இல்லைன்னா கை குழந்தை தூக்கிட்டு தான் போகணும்னு ஒருத்தர் போய் நிற்கிறாரு. இதெல்லாம் எப்படி தடுக்க முடியுன்றேன். இது மாதிரி தான் அது நான் மக்களுக்கு வந்து கூடுதல் பொறுப்பு இருக்கணுன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். பட் நீங்கள் உங்களுடைய தரப்பில் நீங்கள் குறைச்சிருக்கலாம்ல. நீ வந்திருக்க கூடாதுன்றீங்களா? கண்டிப்பாக வந்திருக்க கூடாது. சரி, யூ ஷுட் ஹவ் ப்ரிவென்டட் ஹிம்செல்ஃப். அந்த போய் அந்த உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நீ ஸ்பெஷல் ப்ரிவ்யூ பார்த்துட்டு போ, இல்லை யாருக்கும் தெரியாமல் வந்துட்டு போ. எல்லாருக்கும் தெரியிற மாதிரி அங்கே வரும்பொழுது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக கூட்டம் அதிகரிக்கும். ஓகே, தள்ளுமுள்ளே ஏற்படும். அப்போ அதில் சிக்கிறவங்க யார்? அப்பாவிகள் தான் சிக்கிறாங்க. சரி, இப்போ இதுக்கு என்ன தீர்வு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா பக்கத்துலேருந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். வேறு என்ன தீர்வு இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஷோ போகாதீர்கள் நான் சொல்ல முடியும். அப்படி தான் சார் இருக்குது நீங்கள் இப்போ சொல்கிறது. நான் அப்படி அதான் திருப்பி சொல்கிறேன். அப்புறம் பூங்குற மாதிரி நான் சொல்ல முடியுமா? நீ ஃபர்ஸ்ட் ஷோவே போகாதீங்க நான் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் எனக்கு பர்சனலாக திரைப்படங்களில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் போய் பார்க்க மாட்டேன். 3 மணி நேரம் நல்லா உட்காந்து பார்க்க முடியாது திரைப்படங்கள்லாம். பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து எப்படி நடந்துக்கணுன்றதுக்கு நான் போய் சொல்ல முடியுமா? நீ யூ ஷுட் கண்டக்ட் யுவர் செல்ஃப் திஸ் வே அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியாது. பட் என்ன சொல்ல வரேன் இங்கேன்னா, நீங்கள் ஒரு திரைப்பிரபலமாக இருக்கலாம், அரசியல் பிரபலமாக இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்பொழுது உங்களுடைய ப்ரெசன்ஸ்ன்றது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படின்னும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படணுன்றதை நம்ம சொல்லக்கூடியது. இப்போ ஒன்றும் இல்லை, விஜய் வந்து இது மாநாடு நடத்தினார். அது அரசியல் மாநாடு. இருந்தாலும் காவல்துறை வந்து அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன். அப்போ அஃப்கோர்ஸ் அதில் அரசியலும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அவர் மாநாட்டை அவ்வளோ ஈஸியாக போட்டக்கூடாதுன்றதுக்காக என்னென்ன தடைகளை ஏற்படுத்த முடியுமோ அத்தனை தடைகளையும் ஏற்படுத்தினாங்கன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் காவல்துறைக்குன்னு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குல்ல. ஓகே, இப்போ காவல்துறைக்குன்னு நிறைய ப்ரெஷர் இருக்குங்க. ஏதோ ஒரு ஸ்டாம்பீட் நடக்குது, அதாவது தள்ளுமுள்ள நெரிசல், கூட்ட நெரிசலில் ஏற்படுது. நெரிசலில் ஒரு 2 பேர் இறந்துடுறாங்களோ, ஒரு 10 பேர் இறந்துடுறாங்கன்னு வைங்க. ஃபஸ்ட்டு யார் தலை உருளும்? காவல்துறையினுடைய தலை தான் ஃபஸ்ட்டு உருளும். சரியா? மற்றவங்களாம் தார்மீக பொறுப்பேற்றுவான்மா, நஷ்டஈடு கொடுப்பேன்மா, அதுவா இதுவாக போயிடுவாங்க. காவல்துறைக்கு தான் கூடுதல் பொறுப்பு. அவங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்கள் ஒரு தலைவர் இறந்தாலும் சரி, இல்லை ஒரு தலைவருக்கு பிறந்த நாளைக்கு கூட்டம் கூட்டினாலும் சரி, இல்லை ஒரு திரைப்படத்துக்கு வந்தாலும் சரி, முதல்ல அங்கே வந்து பிரச்சனைக்கு உள்ளாகிறது யார் அப்படின்னா காவல்துறை தான். 4 மணிக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஷோ போடுறீங்கன்னா 3 மணிக்கு எங்கள் காவல்துறை ஆஜராகணும். பர்மிஷன் கொடுக்குறாங்கல்ல கவர்மெண்ட்டு. அதுதான் சொல்கிறேன், கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க பர்மிஷனை. நீங்கள் காவல்துறை சைட்லேருந்து எடுத்து பாருங்கள். அது ஆல்ரெடி ஏகப்பட்ட ப்ரெஷரில் இருக்காங்க. தே ஆர் கிராஸ்லி அண்டர் பெய்டு. நீங்கள் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம், ஆஃப் டாபிக்னு நினைக்காதீங்க. இதுவும் பேசணும், இதுவும் பதிவு பண்ணணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். காவல்துறையில் 3 விங் நம்ம பார்க்குறோம். அதாவது நிறைய அவங்களுக்குள்ள நிறைய விங்ஸ் இருக்கும். பட் நான் 3 பிரான்ச்சாக நான் பார்க்குறேன். ஒன்று என்னென்னா போக்குவரத்து துறை, இன்னொன்று சட்டம் ஒழுங்கு, இன்னொன்று சிறைக்காவல். சரியா? இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க எல்லாருமே ரொம்ப அண்டர் பெய்டு. இவங்க யாருக்குமே வந்து அந்த அவர்களுக்கு வழங்க வேண்டிய உரிய சம்பளம் வழங்கப்படுவதில்லை. சரியா? அப்போ அவங்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம்ன்றது ரொம்ப குறைவு. அவங்க எண்ணிக்கையும் குறைவு. நீங்கள் மக்கள் தொகைக்கு அவங்க எண்ணிக்கையை எடுத்திங்கன்னா அது குறைவு. அவங்க கொடுக்கப்படுகின்ற சம்பளமும் குறைவு. இன்வேரியபிளி இது எதை நோக்கி போகுது? இந்த லஞ்ச ஊழல் புகார்கள் அதிகமாகுது. இவங்க கைவிட்டு வாங்குறாங்க, இது வாங்குறாங்க. நான் இதுக்காக இதை நியாயப்படுத்தலை, பட் சொல்கிறேன் நான். அப்போ அவங்க ஆல்ரெடி அண்டர் ப்ரெஷர். சட்டம் ஒழுங்கை பார்த்துக்கணும். இதில் சிஎம் வராரு, இது மாதிரி ஏதாவது ஆளுங்க வராங்க, முக்கியமான ஆளுங்க வராங்கன்னா அதுக்கு பந்தோபஸ்துன்னு போய் நிற்கணும். அதுவும் என்ன, சிஎம் வராருன்னா 3 மணி நேரம் நிற்கணும், அந்த மொத்த ரூட்டும் நிற்கணும். சரியா? இத்தனையும் அவங்க பார்க்க வேண்டியதாக இருக்குது. சேம் வித் போக்குவரத்து துறை, சேம் வித் இவங்க பேர் என்ன, சிறைக்காவல். இவங்க எல்லாருமே அண்டர் ப்ரெஷர். அப்போது நீங்கள் இந்த மாதிரியான சம்பவங்கள், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வரும்பொழுது கூடுதல் ப்ரெஷர் காவல்துறைக்கு தானே போகுது. இப்போ நீங்கள் வந்து திரைத்துறையும் அரசியலும் ஒப்பிட்டு சொல்கிறதுனால நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஆந்திராவும் தமிழ்நாடும் திரைத்துறையிலையும் அரசியலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கேயும் நடிகர்கள் தான் அரசியலுக்கு வராங்க, அங்கேயும் நடிகர்கள் தான் அரசியலுக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது அப்படின்றது மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அப்படின்றப்போ இதெல்லாம் வந்து நம்ம மக்கள் மீது தான் தப்பு சொல்ல முடியும். இப்போ எம்ஜிஆர், அம்மையார் இவங்கெல்லாம் வந்து திரைத்துறையிலேருந்து வந்தவங்க தான். அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருந்திருக்கும், மிகப்பெரிய ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன் இருந்திருக்கும். இதெல்லாம் இல்லாமல் வரல. அப்போ நம்ம எப்படி திரும்ப திரும்ப நடிகர்கள் மேலே குத்தம் சொல்கிறோமே?
நான் நடிகர்கள் மேலே குத்தம்ன்றதை விட கூடுதல் பொறுப்பு இருக்குன்றேங்க. ரைட்டு. உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குன்றதை தான் உணர்த்துறேன். நீங்கள் அந்த தியேட்டரில் நீங்கள் போய் உட்காந்ததுனால ஒரு ஃபேமிலி அழிஞ்சு போச்சா? சரி. அந்த குழந்தைங்க ரெண்டும் சீரியஸாக இருக்காங்க. ஐ ஹர்ட் தே ஆர் கிரிட்டிக்கல். அந்த அம்மா இறந்துட்டாங்க. ஆமாம், அவங்க இறந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து தூக்கிட்டு போனாங்க குழந்தைங்கள. அந்த 2 குழந்தைங்களும் அப்போ அவங்களுடைய லைஃப் என்ன முடிஞ்சிடுச்சா? அப்போது நீங்கள் ரொம்ப ஈஸியாக கடந்து விடுவீங்க. ஒரு நஷ்ட ஈடை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்துருக்க போயிடுவீங்க. பட் போன உயிர் நீங்கள் திருப்பி கொண்டு வர முடியுமா? இது மாதிரி எத்தனை குடும்பங்கள் சிதைஞ்சு போகுது. ஒன்றும் இல்லை. இப்போ கடந்த முறை அது வேறு அஜித் படம்னு நினைக்கிறேன். பேனர் கட்ட போய் கீழே விழுந்து இறந்து போனான்னா, ஒரு பையன் இறந்து போனா, அந்த ஃபேமிலிக்கு அது தீராத ஒரு வடு தானே. என்ன அஜித்தா ஏற சொன்னார்? அதுதான் சொல்கிறேங்க. நீங்கள் ஏற சொல்லலை. நீங்கள் அதை செய்யுங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் கட்டளையிட்டீங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் சம்பவங்கள் எப்படி நடக்குதுன்றதை பாருங்கள். அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொறுப்பு இருக்குல்ல, உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு கவனம் இருக்குல்ல. அஃப்கோர்ஸ் நீங்கள் போய் இந்த மாதிரி ஏன் போய் அதை போய் கட் வச்சு அவன் 50 கோடி 100 கோடி 200 கோடி சம்பாதிச்சுட்டு போகிறதுக்கு நீ ஏன் உயிரை பணம் வைக்கிற அப்படின்ற கேள்வி வந்து நம்ம வைக்க தான் போகிறோம். அது அரசியல் தலைவருக்காக இருந்தாலும் சரி, நடிகர்களுக்காக இருந்தாலும் சரி. சரியா? இந்த ஐடல் வர்ஷிப் மாதிரி பண்ணி அவங்கள என்னமோ கடவுள் ரேஞ்சு கொண்டு போய் வச்சு அப்படி வைக்கிறதுனால உனக்கு ஏதாவது பெனிஃபிட் வருதா? பெனிஃபிட்டாக நான் மானிட்டரி பெனிஃபிட் மட்டும் சொல்ல, உனக்கு ஏதாவது வேல்யூ அடிஷன் இருக்கா அதில் அப்படின்னா பரவாயில்ல. அவன் 100 கோடி 50 கோடி 60 கோடி சம்பாதிச்சுட்டு போகிறதுக்கு நீ எதுக்கு போய் கட் அவுட் மேலே இருந்து உன் உயிரை பணம் வைக்கிற? நாளைக்கு உனக்கு கை போனாலோ கால் போனாலோ, உனக்கு கை போனாலோ கால் போனாலோ அது லைஃபுக்கு உனக்கு தானே பிரச்சனை. அவன் வந்து உன் பக்கத்தில் நிற்க போகிறது இல்லையே. அன்றைக்கி ஒரு நாளைக்கு உன்னோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உன் தோளில் தட்டி கொடுத்துட்டு போகிறான். ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்துட்டு போகிறான். சரியா? பட் உன்னோடைய லைஃப் போச்சு இல்லை. அப்போ அதுக்கு இது வர்த்தான்றதான் நம்மளோட கேள்வி. நாளைக்கு அதே ஹீரோவோட இன்னும் ஒரு 10 படம் நீ பார்க்க வேண்டாமா? அப்போ இன்னொரு 10 படத்துக்கு அல்லு அர்ஜுன் தியேட்டர் பக்கமே வரக்கூடாதுன்றீங்களா? கண்டிப்பாக நீ வரக்கூடாதுன்ற. நீ வந்தனா தியேட்டர் பக்கமே இல்லை. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நீ எதுக்கு வந்து உட்காரன்னு தான் நான் கேட்குறேன். உனக்கு தெரியும் அங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நீ இன்னும் கூடுதல் ப்ரெஷர் கொடுக்குறல்ல எல்லாருக்கும். நீ எஸ்கேப் ஆகிடுவ. இன்றைக்கி அல்லு அர்ஜுன் எஸ்கேப் ஆகிடுவார். ஏன் எஸ்கேப் ஆவார்? ஏன்னா ஒரு பிக் ஷாட். எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸோடையும் தொடர்பில் இருப்பாங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரோடையும் தொடர்பில் இருப்பாங்க. அவங்க குடும்பம் பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பம். ஸோ அவர் யாரும் கை வைக்க முடியாது, அவர் மேலே யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அந்த குடும்பத்தோட நிலைமை, இங்கே பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தோட நிலைமை. இப்போ நானே என்ன கேட்குறேன், நீ இந்த கூட்டத்தில் நீங்கள் போய் நிற்கிறமா, அங்கே நின்றுக்கிடமா? நீங்கள் வி ஷுட் நாட் ஹவ் ரிஸ்க் உன் ஒய்ஃபையும் குழந்தைகளையும் நீங்கள் கூப்பிட்டு போகலாமா? இவ்வளோ நெரிசல் இருக்கும்ல அப்படின்ட்டு. பட் அந்த அவங்க அந்த ஃபேமிலியோட நிலைமையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு என்ன, இது ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. அவன் பசங்க சொல்லியிருப்பாங்க, குழந்தைங்க அதுங்க ஆசைப்படும்ல, இந்த படத்துக்கு நான் கூப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால இவரை கூப்பிட்டு போயிருக்கலாம். சரி, இது எல்லாமே இருக்குது. சரியா? அப்போது இங்கே ப்ராப்ளம் வந்துட்டு இந்த ஃபேன்ஸா இல்லை ஆக்டரா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் இப்படி தான் நடந்துப்பாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஒன்றும் புதுசு கிடையாது, இன்றைக்கி நம்ம பார்க்குறது இல்லை. பட் இந்த ஆக்டருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, உனக்கு கூடுதல் பொறுப்பு இருந்திருக்கணும்ல. அப்போ நீ வந்து அந்த பொறுப்புலேருந்து விலகிட்டேன்னு தான் நான் பார்க்குறேன். ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க, ஸ்ட்ரிக்டாக ஒரு நடிகர் ஸ்ட்ரிக்டாக இதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது நடக்காது. அதாவது கட் அவுட்டு, பால் அபிஷேகம். அஜித்து என்னை தலைன்னு கூப்பிடாதீங்க, ஏகேன்னு கூப்பிடுங்கன்னாரு. இப்போ அஜித்தே கடவுளேன்னு கூப்பிட்டு இருக்கானுங்க. இப்படி நீங்கள் அஜித்தே கடவுளேன்னு கூப்பிட்றதுனால யாரும் செத்து போகிறதில்ல. சரியா? ஆனால் நீ கடவுளில் போய் நீ மேலே போய் ஏறி போய் அதை பால் அபிஷேகம் பண்ணுறேன்னு நீ பண்ணும்பொழுது கண்டிப்பாக உனக்கு இந்த பிரச்சனை வருதா? இவர் சொன்னாலும் கேட்பதில்லை, அவர்கள் அதை மீறியும் செய்கிறார்கள் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் நான் நம்ப தயாராக இல்லை. இவங்க சொன்னாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக, அதாவது நீ எந்த அளவுக்கு என்ஃபோர்ஸ் பண்ணுறன்றதுலாம் இருக்குது. இது செய்யவே கூடாது அப்படின்னு நீ வந்து போடு, நீ ஒரு பவுன்சர்ஸை போடு, உன் செலவில் போடு, ப்ரொடியூசர் அதை கம்மி பண்ணிக்க சொல்லு உன்னுடைய எக்ஸ்பென்ஸில். இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுதான் நீ அதை சரி பண்ண முடியும். ப்ரொடியூசர் தானா? இல்லைங்க, இல்லைங்க, உனக்கு கொடுக்குற சம்பளத்தை ரெடியூஸ் பண்ணிக்க சொல்லு ப்ரொடியூசர்ன்ற. நான் இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணுவாருன்னா, இதுக்கு இப்போ ஏவிஎம் சரவணன் பதிவு பண்ணியிருப்பார் பாருங்க. அன்பைவா ஷூட்டிங்க்கு போகிறாங்க. அங்கே வந்து அவர் வந்து இவங்களுக்கு வந்து வாங்கி தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், அந்த ஆர்மி இவங்களுக்கு வந்து அப்போ இது வார் நடக்குதோ நம்ம, அப்போ ஆர்மி இவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருங்கன்னா என் அக்கௌண்ட்டில் கொடுத்துருங்கன்ட்டார். அப்போ அவருடைய சம்பளத்தில் ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீ எப்படி நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட நீங்கள் வாங்குறீங்க,
80 கோடியோ 100 கோடியோ என்னமோ வாங்குறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாது. அது பில்டப்புக்காக சொல்கிறாங்க கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ இந்த படமே 500 கோடி 1000 கோடின்னு கலெக்ஷன் நடத்தினா நான் நம்ப தயாராக இல்லை. ஏன்னா இதெல்லாமே ஒரு பில்டப்புக்காக சொல்லப்படுதுன்னு தான் நான் பார்க்குறேன். சரியா, ஒரு ப்ரொடியூசருக்கு எனக்கு தெரிந்து 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு படம் எடுக்கிறாருனாக்கா அவர் நிற்கக்கூடிய பணம், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் அவன் இவன் எல்லாம் போய் அவருக்கு நிற்கக்கூடிய பணம்ன்றது ஒரு 15 கோடி ரூபாய் இருக்கும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் இதுனா ஒரு 15 கோடி ரூபாய், அதாவது 100 கோடி ரூபாய் உன்னுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு 15 கோடி ரூபாய் உனக்கு நிற்கும். 15லேருந்து 20 கோடி நின்னா இட்ஸ் எ டீசென்ட் ஷோ. சரியா, இவ்வளவு தான். இவங்க சொல்கிற மாதிரி 500 கோடி 1000 கோடி கலெக்ஷன் 500 கோடி கலெக்ஷன் இதெல்லாம் வந்து ரெண்டே காரணங்களுக்காக. ஒன்று, அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை பில்டப் பண்ணுறதுக்காக. டைரக்டருடைய மார்க்கெட் ஏறுது, ஹீரோவுடைய மார்க்கெட் ஏறுது, இல்லை தேர் பை அடுத்த படம் அப்படியே அதே கதையை வேறு ஒரு அந்த கதையை மட்டும் கொஞ்சம் பட்டிட்டிங்கரிங் பண்ணி ஒரு படம் எடுத்தாலும் அதுவும் ஓடுன்றதுக்காக. இது ஒரு இண்டஸ்ட்ரி தானே, எப்படியும் பார்க்க வரவன் அதை தான் போகிறான். அது எவ்வளோ இப்போ கங்குவா மாதிரி படத்துக்கே ஃபஸ்ட் ஷோ கூட்டம் போய் நிற்கலையா, அப்புறம் தெரிச்சு வெளில ஓடி வந்தாங்க, அது வேறு விஷயம். நான் ஏன் பார்க்குறேன், நான் ஏங்க 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகிறேன். கேள்வி என்னென்னா, அந்த படத்துக்கு அப்புறம் வெளில திருச்சி எல்லாம் ஓடி வந்தாங்க. நீங்களே போய் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு 2 நாள் உங்கள் காது கூட கேட்கலன்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள். இப்போ கேள்வி என்னென்னா, இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இது, க்ரியேட்டிவிட்டி அப்படின்றதுலாம் 2வது பட்சம் தான். இன்றைக்கி என்ன பணம் போடுற, என்ன பணமாக நீ காமிக்கிற, என்ன பணத்தை நீ கலெக்ஷன் பண்ணுற, இதுதான் இந்த ஹோல் ஸ்டோரி ரிவால்வ்ஸ் அரவுண்ட். இதுதான் பிஸ்னஸ் கான்செப்ட் ஆகிடுச்சு, ஒரு பிஸ்னஸ் இது மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இந்த பிஸ்னஸ் மாடியூலுக்குள்ளே நீ வந்து 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறனா உனக்கு ஒரு 15 கோடி ரூபாயிலேருந்து ஒரு 20 கோடி ரூபாய் உனக்கு கலெக்ஷன் ஆகும். இதுக்கு மேலே அதாவது ப்ராஃபிட் வரும். இதுக்கு மேலே உனக்கு ப்ராஃபிட் கிடையாது. நான் சொல்கிறது ப்ரொடியூசருக்கு. சரியா, ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீ அதில் ஹீரோவுக்கு என்ன தரையோ அதில் ரெடியூஸ் பண்ணு. எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாதுல்ல. அப்போ நீங்கள் எல்லோரும் எம்ஜிஆர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்கல்ல, எல்லோரும் ஆசைப்பட்றீங்களே எம்ஜிஆர் ஆகணும்னு. எம்ஜிஆர் மாதிரி என்ன, எப்படி எம்ஜிஆர் வந்தார் படத்தில் வந்து இல்லைங்க, நான் நேரடியாகவே சொல்கிறேனே. இப்போ விஜயே எடுத்துக்கோங்க, நீ எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறதுல தப்பே கிடையாது. எல்லோரும் இது என்னங்க இந்த இப்போ இருக்குது. சரி, எம்ஜிஆர் வந்து வானத்துலேருந்து குதிக்கலை. புரட்சித் தலைவரும் ஏன் அவரை சொல்கிறோன்னா, அவரும் சாமானியனாக இருந்து ஏழை நிலைமையிலேருந்து ஏழ்மையிலேருந்து மேலே வந்து அதுலேருந்து படிப்படியாக அவர் வந்து அவளை தக்க வைத்து கொண்டு அவர் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஆகி பொலிட்டிக்கல்லையும் அவருடைய இடத்த பதிவு செய்து அதுக்கப்புறம் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகி இறப்பு வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு லெஜெண்ட். சரியா, இந்த லெஜெண்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பே கிடையாது. ஏன் விஜய் ஆசைப்படலாமே, யாருனாலும் ஆசைப்படலாம். சரியா, ஆனால் நீங்கள் கேட்குறீங்களே எல்லோரும் எம்ஜிஆர் மாதிரி எழுத முடியுமான்னு. அப்போ ஆசைப்பட்டால் மட்டும் அதுக்கான பிரயத்தனம் நீ படணும்ல. அப்போ அவர் செஞ்சதில் நீ ஒரு 10% அது நீ நடந்துக்கணும்ல. அவ்வளோதான் நம்ம கேட்கக்கூடியது. சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் பார்ப்பாங்களோ இல்லையோ, தமிழ் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. பார்ப்போம். அடுத்து எம்ஜிஆர், அடுத்து யார் வருங்கால எம்ஜிஆர் விஜய் அவர்களுடைய அடுத்த படம் வருது. ஆடியன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களே முடிவு பண்ணிட்டு அப்படி வருங்கால எம்ஜிஆர் இல்லையா? சும்மாவா? நான் வந்து யாரையும் வருங்கால எம்ஜிஆர்லாம் சொல்ல மாட்டேங்க. சரியா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவர் ஒரு 10% நடந்துக்கிட்டோம். சரி, ரைட்டு சார். பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களோட இருந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பு கொடுத்துருக்கு. நன்றி சார். நன்றி.